பாக்யராஜ் தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர். இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் திரைப்படக்கலை பயின்றவர். 1978 ஆண்டில் இயக்குனர் பாரதிராஜா முதல் படம் இயக்கும் போது பாக்யராஜ் அதில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவங்கினார். பின் பாரதிராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் மற்றும் கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்தார். பாரதிராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று நடித்தார். இப்படத்திற்கு வசனமும் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதிராஜா பாக்யராஜை வசன கர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவே அறிமுகம் செய்தார். ஒரு இயக்குனராக தமது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவரில்லாத சித்திரங்கள். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது. அடுத்து சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார். அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய்ப்பை செய்யலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தது. அடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் முத்திரையை முழுமையாக கொண்டு மாபெரும் வெற்றி படங்களாயின. அடுத்து ஒரு மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடன் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு எனும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்திருந்தார். பாக்யராஜின் முத்திரை முழுமையாக பதிந்து மாபெரும் வெற்றி ஈட்டிய திரைப்படங்கள் அது 7 நாட்கள், தூரல் நின்னு பேசு போன்றவை. பின் டார்லிங் டார்லிங் வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின் 1982 ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு ஊர்வசி அறிமுகமான இந்த திரைப்படம் சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. இதில் பாக்யராஜ் கையாண்ட சில விஷயங்கள் இன்றளவும் பேசப்படுகிறது. அதேபோல் எங்க சின்னராஜா, இது நம்ம ஆளு போன்ற படங்களுக்கு பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்று தந்தன. தனது முதல் 2 படங்களுக்கு பிறகு பாக்யராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீனா என்னும் நடிகையை மணந்தார். இவர் பாக்யராஜின் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மிணி ஆகிய சில படங்களில் நடித்தவர். சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீனா இறந்தார். சில காலத்திற்கு பின்னர் பாக்யராஜ் அப்போது முன்னணி நாயகர்களில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உண்டு. இவர்கள் இருவரையுமே பாக்யராஜ் திரையுலகில் அறிமுகம் செய்திருந்தார். சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு சக்கரக்கட்டி என்னும் படத்தில் நாயகனாக அறிமுகமாகி வளர்ந்து வருகிறார். துவக்கம் முதலே தன்னை எம்ஜிஆரின் ரசிகராக வெளிப்படுத்தி இருந்த பாக்யராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்திருந்தார். இப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிறகு அக்கட்சியில் இருந்து வெளியேறி சொந்த கட்சி ஒன்றை துவங்கினார். பின்னர் நாளடைவில் அது களையவே தற்போது திமுக கட்சியில் உள்ளார். இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டவர் பாக்யராஜ். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா எனும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறு கதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைந்திருந்தார். இவர் 1988 ஆண்டு முதல் பாக்யா என்னும் வார இதழ் ஒன்றினையும் நடத்தி வருகிறார். பாக்யராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கினார். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தூடிய ஒரு பண்புக்கூறராக வடித்திருக்கிறார்.
இந்த பண்புக்கூறு மிக பெருமளவில் அவருக்கு வெற்றியை தந்தது. தன்னைத்தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனிப்பாணியை உருவாக்கின. ஒரு சராசரி திரை நாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக அவரது பாத்திரங்கள் அமைந்தன. இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980ஆம் ஆண்டுகளில் பாக்யராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. 1977ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இக்காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக விளைந்தது. கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம் அமைத்திருந்தார். இப்படத்தை பின்னர் இந்தியாவில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். இது மாபெரும் வெற்றி அடைந்தது. பாக்யராஜ் பாசாங்குகள் அற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவு ஜீவி என நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயன்றதில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருக்கவில்லை. அநேகமாக அவர் படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்ததில்லை. அவர் முழுக்க முழுக்க தாம் தமக்கென அமைத்து கொண்ட பாணி, தமது திறமைகள், திரைக்கதை அமைப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பி திரைப்படங்களை இயற்றி வெற்றி கண்டவர். இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்யராஜை இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை இசையையும் தொடர்ந்தார். விமர்சனங்கள் பாக்யராஜ் தமது படங்களில் பாலியலை முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனம் எழுவதுண்டு. இதற்கு உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சில் முருங்கக்காய், சின்ன வீடு படத்தின் சில காட்சிகள் இது நம்ம ஆளு போன்றவற்றை குறிப்பிடுவதுண்டு. ஆயினும் பாக்யராஜ் பாலியல் நெருக்கம் ஆபாசமாக தோன்றாதவாறு இவை அனைத்தையும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தை மக்கள் விரும்பி ரசிக்கும் வகையில் வெளிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியில் பாக்யராஜின் திரைப்படங்கள் ஏறக்குறைய பாக்யராஜின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி பிரபல ஹீரோக்களால் நடிக்க பெற்று பெருவெற்றி பெற்றன. ஜிஜேந்திரா, அனில் கபூர், ராஜேஷ் கண்ணா, கோவிந்தா, சுனில் ஷெட்டி, அக்ஷயகுமார், சல்மான் கான், கிருஷ்ணகுமார் இப்படி ஏராளமான ஹிந்தி நடிகர்கள் இவரது மொழி மாறும் படங்களில் விரும்பி நடித்து வெற்றி வாகை சூடியுள்ளனர். பாக்யராஜின் திரைப்படங்கள் அனைத்தும் அவரது பாத்திரத்தை முன்னிறுத்தியதாகவே அமைந்தவையால் நாயகியருக்கு பொதுவாக பெருமளவில் அவற்றில் பணி இருந்ததில்லை. இருப்பினும் அந்த 7 நாட்கள் படத்தில் அம்பிகா மற்றும் மௌனகீதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் தமது பாத்திரங்களில் திறம்பட நடித்து நட்பெயர் பெற்றனர். பிரவீனா, பூர்ணிமா ஜெயராம் பாக்யராஜுடன் வாழ்விலும் இணைந்தவர்கள். பிரவீனா, பூர்ணிமா ஜெயராம் இவர்கள் இருவருமே பாக்யராஜுடன் வாழ்விலும் இணைந்தவர்கள். ரதி, அக்னிஹோத்ரி, ராதிகா, ஊர்வசி பாக்யராஜின் அறிமுகமான இருவரும் நகைச்சுவை மலரும் நடிப்பிற்கு பெயர் பெற்றார். பானுப்பிரியா, குஷ்பு, மீனாட்சி, சேசாஸ்திரி ஆகியோர் பாக்யராஜின் திரை நாயகிகளில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இந்தியில் பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா. ஆயினும் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியமையால் இந்தியில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டன. இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருந்தார். சிலவற்றில் கோவிந்தாவும் முந்தானை முடிச்சின் மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தனர். இவற்றில் இந்தியில் ஓசாத்தின் என்ற பெயரில் வெளியான அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்கள் பெரும் வெற்றி அடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.